ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இவர் ஆந்திரா பையா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோ என்னன்னா, ஒரு ரிவருங்க. இது ஒரு பீச் மாதிரி. பார்த்தா பீச் மாதிரி தெரியும் உங்களுக்கு. இங்கே பாருங்க, தண்ணி எப்படி இருக்காங்க. இங்கே நாய், ஒரு பொண்ணு, இந்த பக்கம் பார்த்தா ஒரு பார்க்கிங்கு. நல்லா இருக்குங்க. இது ஆள் நம்ம ஆள் தான். உள்ளே போகிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. ஒரு ஆள் ஷாப்பிங் போயிட்டார், தண்ணி எடுத்து வர்றதுக்காக. இங்கே இது பாருங்கள், நோட்டீஸ் போர்டு. இது நோட்டீஸ் போர்டு எல்லாம் இது பண்ணிட்டாரு. என்னென்ன இது பண்ணணும், எமர்ஜென்சிக்கு அந்த நம்பரு இதெல்லாம். அப்புறம் நம்ம இருக்கிற இடம் பாருங்கள், இது மட்டும்தான் தண்ணி அலௌடு. இதுக்கு அப்புறம் தண்ணி அலௌடு கிடையாது. இதுக்கான டெப்த் அதிகமாக இருக்கும். இங்கே பார்த்தா நாய் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இன்னும் சில பேர் எடுத்து வராங்க. இது பாருங்கள், விழுந்து எங்கெங்கே காட்டுறதுக்காக இங்கே லொக்கேஷன்ஸு. அப்புறம் இங்கே ஃப்ளாக்ஸ் பார்த்தா நடுவில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா, போர்ச்சுகல். இந்த பக்கத்துக்காக இந்த ஸ்டேட்டுக்காக வரும். இது பாருங்கள், என்ட்ரன்ஸு எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? இங்கே இது பாருங்கள், இதுக்கப்புறம் தான் சினிமா மூவி இதுக்கு உள்ளே போனதுக்கப்புறம் தான் எல்லாம். நம்ம சொல்கிறதுக்கே கிடையாதுங்க. நான் இது வரைக்கும் எப்போ பிகினி எப்பவுமே பார்க்குறதே கிடையாது. பிகினி எல்லாம் நார்மல், இவருக்கு எல்லாம் சாதாரணமுங்க அதெல்லாம். பொண்ணு பாருங்கள், இவர் பாகிஸ்தானுக்காரு. நான் என்னோடய கம்பெனி ஆள் தான் இவர் கூட. இவர் நானும் நேபாளுக்காரு எல்லாம் சேர்ந்து வந்துட்டாங்க. பரவாயில்லைங்க. இங்கே கொஞ்சம் இந்த ட்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல, அதனால தான் இங்கே படுக்கிறதுக்கோ உட்காரதுக்கோ எதனா சாப்பிட்றதுக்கோ நல்லாயிருக்கும். கொஞ்சமும் நல்லா இது பண்ணிட்டாரு. அப்புறமும் இங்கே உள்ளக்கு போகலாமா, வாங்க. ஸோ இது உள்ளக்கு தண்ணி மேலே போயிட்டு அந்த ஜம்ப் பண்ணுறதுக்காக இன்னொரு பாருங்கள் பொண்ணு. இது பார்த்தா இது ஒரு நோட்டீஸ் போர்டு அனுப்பிச்சிட்டாரு, என்னென்ன டெப்த்து அப்படி இது காட்டுறதுக்காக. அப்புறம் பாருங்கள், அப்புறம் பார்த்தா பின்னாடி பாருங்கள், லொக்கேஷனும் சூப்பராக இருக்குங்க. இது ரொம்ப என்ஜாய்மெண்ட்டு. நான் சொல்கிறதுக்கு சின்ன விஷயம் கிடையாது. இது பக்கம் பார்த்தா இதெல்லாம் ரிவர் தான். அந்த ரோடு தெரியாது ரோடு அந்தண்ட பக்கம் கொஞ்சம் இந்த கேமராவுக்கு தெரியுமோ தெரியாது, கொஞ்சம் தெரியுமோ. அப்புறம் கீழே பாருங்க, இது ப்ளூ கலரில் பிளாஸ்டிக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இது ரொம்ப இதுங்க, வெரி ஹாட்டு. ரொம்ப வெயில் அடிக்குதுன்னா அல்லது இதனால கீழே பிளாஸ்டிக் தானே. இது என்ன, நீங்கள் நான் சொல்கிறது கேட்க மாட்டேங்க. நீங்கள் அந்த பொண்ணு பார்க்குறீங்களா? சரி பாருங்கள், கேமராவில் வந்ததுக்கப்புறம் பார்க்குறது தானே. சரி பாருங்கள், ஒரு காமெடிக்க சொன்னேன். அதுக்கப்புறம் பொண்ணு, அவர் ஹஸ்பண்டு, அவர் ஒய்ஃபு, அவர் டாட்டர் அப்படிங்க. அவர் கூட பாருங்கள், கீழே ரொம்ப வெயில் அடிக்குது. அதனால தான் கால் அவருக்கு சாங்க முடியல. எங்களுக்கு இல்லை, அவர் செருப்பு யாருமே மாட்டி போகல, அதனால தான் அப்படி இருக்குங்க. இது பார்க்க சின்ன பசங்களுக்காக, ட்ரைனிங் பர்சனுக்காக ரொம்ப டெப்த்து இன்னுமே கிடையாது. அதனால தான் இங்கே அவர் ப்ளே பண்ணுறதுக்கு, ஸ்விம்மிங் பண்ணுறதுக்காக. இது பொண்ணு நார்மலுங்க. ஓகேங்க. இந்த மாதிரி நிறையா வரும். நீங்கள் வெயிட் பண்ணுங்க வீடியோ லாஸ்ட் வரைக்கும். இது இப்போ அதிகமாக இருக்குங்க இங்கே டெப்த்து கூட. இங்கே பார்த்தா நான் ட்ரை பண்ணுறதுக்காக போடுறேன். கேமரா ஒரு ஆளுக்கு கொடுத்தாச்சு. பாருங்கள், இங்கே ஒருத்தவங்க தூங்கிட்டார்ல, அது நார்மலுங்க. அது பார்த்துட்டிங்களா? சரி பாருங்கள், எந்த முடியுமோ அந்த வரைக்கும் பாருங்கள். இங்கே பார்த்தா எனக்கு ஸ்விம்மிங்கே தெரியாது. நான் ஸ்விம்மிங் பண்ணுறதுக்காக போகிறேன். பார்ப்போம், கொஞ்சம் டெப்த்து கம்மியாக இருக்க இடத்துல ஸ்விம்மிங் பண்ணணும்.
இது பாருங்க, இப்போதான் ஒரு தடவை ஸ்விம்மிங் அடித்து வந்தா சூப்பராக இருக்குங்க, சூப்பராக இருக்கும். இது வந்து சொல்கிறதுக்கே முடியல. இது வரைக்கும் நான் வந்ததுக்கப்புறம் இப்போ தான் இந்த ரிவரில் வந்து ஸ்விம்மிங் பண்ணுறது. அதனால வந்து நம்ம மனசுக்காக ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கும். பின்னாடி பாருங்கள் எப்படி இருக்குது, அவர் என்ஜாய் பண்ணுறாங்க, நானும் அதே மாதிரி. எனக்கு இந்த பக்கம் பார்த்தா பசங்கள் பொண்ணு, எங்கே அந்த பக்கம் பார்த்தா இங்கே நல்லாயிருக்கும். இது பாருங்கள், கொஞ்சமும் அந்த பக்கம் போனால் நல்லா இருக்கும். நீங்கள் முதல்ல பார்த்துட்டுல, ஆனால் அந்த ஏரியாவில் வந்து டெப்த்து அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் அந்த பக்கம் இஷ்டமும் இல்லை. இங்கே பாருங்கள் பின்னாடி இங்கே ஆள் வர்றாங்க. இது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மணி வந்து 3 மணி ஆயிடுச்சு. 3 மணிக்காக இவ்வளோ பேர் வராங்க. இதுக்குன்னா எவ்வளோ வெயில் அடித்தானா அந்த அளவுக்கு ஆள் வருவாங்க. இங்கே நீங்கள் வந்து இந்த இது பிகினி பார்க்குறதுக்காக இங்கே வரணுமா, இது என்ன இது பார்க்குறதுக்கும் நீங்கள் காட்டுறதுக்கு எப்படி நினச்சிட்டேன்னு நீங்கள் கேட்டேன்னா, நம்மளை வந்து இங்கே வர்றது வந்து நம்ம இந்த கல்ச்சர் வந்து பார்க்கணுமோ, என்ன நடக்குது, என்ன எப்படி அப்படி நம்ம இது பார்க்குறதுக்காக இந்த தூரம் வர தேவையில்லை. நீங்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸு பார்த்து ஒரு கல்ச்சர் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க. இது வந்து இங்கே நார்மலு சாதாரணமும் அது காட்டுறதுக்காக உங்களுக்கு தெரியணும்ல இங்கே கல்ச்சர் எப்படி, அதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இல்லைன்னா வேறு எதுவுமே இல்லை. இங்கே உங்களுக்கு தெரியுமோ நார்மலாக மூவிஸ்லலாம் இங்கே சிட்டியில் விதேச வேறு நாடுல வந்து பார்த்தா இந்த மாதிரி வெயிலில் வந்து கீழே படுத்துட்டு நம்ம இது ஆயிலோ ஒரு மசாஜ் மாதிரி இல்லைன்னா ஒரு ஸ்ப்ரே மாதிரி அதெல்லாம் போடுவார்ல. இது பாருங்கள் கீழே சாண்டு இது இந்த மாதிரி இந்த டவால் மாதிரி இதெல்லாம் துணி போட்டு இங்கே படுக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஒரு ட்ரீஸும் வந்து நல்லாயிருக்கும். இங்கே இந்த ட்ரீஸ் நடுமில் பாருங்க பொண்ணு கூட அவர் அடிக்க பண்ணுறாங்க நெக்ஸ்ட்டு அவருக்காக. இந்த ஒரு பாருங்க பாட்டி கூட நார்மலாக இந்த சேர் மாதிரி அது ஒரு தூங்கிட்டாரும். இந்த சேர் மாதிரி வந்து உட்கார்றதுக்கு அந்த மாதிரி படுக்கிறதுக்காக. அதே மாதிரி இங்கே முன்னாடி பாருங்கள் ஒரு பொண்ணு கூட சேரில் உட்காட்டாரு. இவர் வந்து ஆளும் கொஞ்சம் ஏதோ எமர்ஜென்சிக்காக ரெஸ்க்யூவில் வந்து சேவ் பண்ணுறதுக்காக இந்த 2 பேர் வந்து இவர் 2 பேரும் அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க ஆளும். இங்கே பாருங்க, இது இங்கே நீங்கள் என்ன பின்னாடி பார்த்தா பியூட்டிஸ் வந்து பார்க்கணுமோ, பியூட்டிஃபுல் வந்து கேர்ள்ஸ் வந்து பார்க்கணுமோ, மேல் வந்து ஃபீமேல் பார்க்கணும், ஃபீமேல் வந்து மேல் பார்க்கணுமோ, அந்த மாதிரி அதுதான் நேச்சரும். அது வந்து தப்பாக நீ சொல்கிறதுக்கே கிடையாது. மேலே பார்த்தா வெயில் வந்து ரொம்ப அடிக்கிறது, ரொம்ப வெயில் அதிகம் இருந்தாலும் ஆள் வந்து அதிகமாக வராங்க, இல்லைன்னா யாருமே வரமாட்டல. நீங்கள் பின்னாடி பார்த்தா கூட உங்களுக்கு தெரியுமோ. ஸோ அப்புறம் வந்து இங்கே வந்து கிளம்பணும். எதுக்குன்னா ஒரே இன்றைக்கி வந்து சனிக்கிழமை வந்து மார்க்கெட் போகிறாங்க. ஒரு வெஹிக்கிள் வந்து நடுவில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு. அவர் கூப்பிட்றதுக்காக ஆள் கூப்பிட்றாங்க. ஸோ அதுக்காக அவர் பிக்கப் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக போகணுமோ. இங்கே பின்னாடி பாருங்கள் நிறையா இருக்குங்க. இங்கே கொஞ்சம் ஸ்டை பண்ணுறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்னொரு வெஹிக்கிள் பிரேக் டவுன் ஆகலைன்னா நம்ம டைம் ஸ்பெண்டு இங்கேயே பண்ணலாமோ. ஸோ பாருங்கள், இது இன்றைக்கி வீடியோ எப்படி இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள், கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். ஜெய் ஹிந்த்.